கேர்ள்ஸ் வந்து வெளியில போகும்போது ஷால் போடுறது இல்லை. இந்த ஷால் போடாதனால தான் நிறைய பேரோட கண்ணு அங்க பொண்ணோட பிரஸ்ட் பக்கம் போகுது அப்படிங்கிற ஒரு விவாதமும் வைக்கிறாங்க. ஷால் போடாதனால தான் ரேப் அட்டம் நடக்குதுன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏன் ரேப் அட்டம் நடக்குது? சரி, எத்தனை நாள் தான் பெண்களோட மானம் மார்பகத்துல தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்க போறீங்க? அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்றது வந்து அவளோட உடைய வச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செக்ஸியாவா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, இல்ல ஷால் இல்லாம போறாங்களா? எல்லாருமே பள்ளி சீருடையில தானே போறாங்க. பொண்ணுங்களோட ஆடைகள்னாலதான் ஆண்களுக்கு அந்த ஒரு செக்ஷுவல் தாட்ஸ் தூண்டப்படுது. கேங் ரேப் நடக்கிறதும் ஜி தமிழா ஷோல லவ் குரு சக்தின்னு ஒருத்தர் லவ் சைக்காலஜி பத்தி பேசுறேன், ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறேன்னு சொல்லி பார்ட்னரை நீங்க ஹர்ட் பண்ணுங்க, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும்னு ஒரு தவறான கான்செப்டை சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழா ஷோல இந்த லவ் குரு சக்தி கெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ண எபிசோட் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆங்கர் கேட்டிருப்பாரு, இப்போ ரீசெண்டா நிறைய ரேப் எல்லாம் நடக்குது, இப்படி ரேபிஸ்ட் எல்லாம் உருவாறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்டிருப்பாரு. இதுக்கு இவர் கெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இவரோட கருத்தா தவறான ஒரு கான்செப்டையே அங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது நிறைய விவாத மேடைகள்ல கூட டிபேட்டுக்கு வச்சு பேசியிருக்கிறாங்க. பொண்ணுங்களோட ஆடைகள்னாலதான் ஆண்களுக்கு அந்த ஒரு செக்ஷுவல் தாட்ஸ் தூண்டப்படுது, கேங் ரேப் நடக்கிறதும் விக்டிம் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ப்ராப்பரா இல்லாம இருக்குது, ரொம்ப செக்ஸியா ட்ரெஸ் பண்றாங்க, அதனாலதான் ரேபிஸ்ட் ட்ரிகர் ஆகி இந்த அட்டம்ப்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சில கூட்டம் பேசிட்டே தான் இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து வெளியில போகும்போது ஷால் போடுறது இல்ல, இந்த ஷால் போடாதனாலதான் நிறைய பேரோட கண்ணு அங்க பொண்ணோட பிரஸ்ட் பக்கம் போகுது அப்படிங்கிற ஒரு விவாதமும் வைக்கிறாங்க. சரி, எத்தனை நாள் தான் பெண்களோட மானம் மார்பகத்துல தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்க போறீங்க? ஜென்ரேஷன்லாம் மாறி வந்தாச்சு. இன்னும் நிறைய பேர் வந்து அப்ராட்ல போய் படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. வெளிநாட்டு கல்ச்சர் எல்லாத்தையும் நம்ம இங்க கொண்டு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனா அந்த கல்ச்சர்னு வரும்போது இப்போ நீங்க நம்ம ஆளுங்களே எடுத்துக்கலாம். நம்ம தமிழ் பீப்புளே சிங்கப்பூர், மலேசியா, இல்ல துபாய், இல்ல மற்ற வெளிநாடுகள்ல அவங்க வேலை பார்க்கறாங்க, படிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த நாட்டுல இருக்கிற லேடிஸ் ஃபுல்லி கவர்ட்லாம் ட்ரெஸ் பண்றதே இல்லையே, அவங்க இன்னும் உடம்பு தெரியற மாதிரி தான் ட்ரெஸ் பண்றாங்க. ஸோ அப்போ மட்டும் நம்ம பசங்க அங்க வெளிநாட்டுல இருக்கும்போது எப்படி டீசெண்டா நடந்துக்கிறாங்க? அங்க வந்து ப்ராட் மைண்டடா இருக்கிறோம், அங்க ரேப்போட அட்டெம்ப்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அங்க எல்லாமே சோஷியலா பழகுறோம் அப்படின்னும் போது நம்ம ஊர் பொண்ணுங்களை மட்டும் ஏன் தவறான கண்ணோட்டத்துல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம்? ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போனா அவ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன்னு ஜட்ஜ் பண்றது, அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்றது வந்து அவளோட உடைய வச்சு அவளை தப்பான பொண்ணுன்னு சொல்லி குத்துறது, இதெல்லாம் என்னைக்குதான் மாறும் இருக்குது. ஸோ ஒரு ரேப் நடக்கிறதுக்கு சைக்கலாஜிக்கலி அந்த ரேபிஸ்ட வந்து ட்ரக் எடுத்திருக்காங்களா, இல்ல வந்துட்டு ஆல்கஹால்ல இருந்திருக்காங்களா? ரோட்ல போற எல்லா ஆம்பளைங்களும் ஒரு பொண்ணு தனியா போனா அவங்க வந்து ரேப் பண்ணணும் அப்படின்லாம் தோணாது. சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், இல்ல வந்து ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி டிஸார்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ரேபிஸ்ட் பாயிண்ட்ல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா. அதெல்லாம் பேசாம இது ஒண்ணுதான் காரணம் அப்படின்னு சொன்னா எதுக்காக குழந்தைங்களை இப்ப ரேப் பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புற குழந்தைங்களை அப்ப ஏன் டீச்சர்ஸே ரேப் பண்றாங்க? ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செக்ஸியாவா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, இல்ல ஷால் இல்லாம போறாங்களா? எல்லாருமே பள்ளி சீருடையில தானே போறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போகும்போது அவங்களுக்கு எங்க இருந்து ஸ்டிமுலேட் ஆகுது ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மணப்பாறையில, கிருஷ்ணகிரியில, இன்னும் நிறைய இடங்கள்ல ஸ்கூல் படிக்கிற மாணவிகள், அதாவது 8th ஸ்டாண்டர்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற பொண்ணை கூட விட்டு வைக்கலையே. இந்த மாதிரி டீச்சர்ஸ் கூட வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க விட்டு வைக்காம தானே ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஷால் போடாதனாலதான் ரேப் அட்டம் நடக்குதுன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏன் ரேப் அட்டம் நடக்குது? இந்த ஷோல இன்னொரு விவாதம் நடந்தது. ஆங்கர் லவ் டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த லவ் குரு சக்தி சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுங்களா? பார்ட்னரை ஹர்ட் பண்ணணுமா. பொதுவாகவே 4 வருஷம் 5 வருஷம்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கே இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கு, ஹர்ட்டிங் அதிகமா இருக்கு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மாறிட்டு டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாயிட்டு இருக்குது. இதுல இவர் சொல்றது என்னன்னா, பார்ட்னரை ஹர்ட் பண்ணுங்க, அப்பதான் வந்துட்டு அவங்க பார்ட்னர் உங்க மேல லவ்வா இருப்பாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் கேட்குற மாதிரியாங்க இருக்கு. இதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் வேற என்ன சொல்றாருன்னா, ஒரு மரம் வந்து நிழல் தரும், மரத்துக்கடியிலேயே நின்றுட்டு இருந்தா அந்த நிழலோட அருமை தெரியாது, கொஞ்சம் வெயில்ல போய் நல்லா அலைஞ்சிட்டு வேர்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வரும்போதுதான் திருப்பி அந்த மரத்துக்கு கீழே வரும்போது அந்த மரத்தோட நிழல் நமக்கு இனிக்கும், அதோட அருமை தெரியும் அப்படின்றாரு. இதுக்கும் நம்ம வந்து ஒரு பார்ட்னர் அன்பா இருக்கிறது, அவங்க ஹர்ட் பண்றது, இல்ல அவங்க வாழ்க்கை பிராக்டிஸ், இதெல்லாமே வந்து கம்பேர் பண்ணா
எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதாவது புரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதை எப்படி நீங்க வந்து ரிலேட் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆணுன்றவங்க ஒரு ப்ராட்டப்ல வளர்ந்துருப்பாங்க, அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். அண்ட் பெண் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு ப்ராட்டப்ல வளர்ந்துருப்பாங்க அண்ட் அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆணும் பெண்ணும் ஒரு பருவநிலை அடைஞ்சு அவங்க கல்யாணத்துக்குள்ள போகும்போது அவங்க 2 பேருக்கும் ஒத்து வர்றதுக்கே ஒரு 2-3 மாசம் டைம் எடுத்து அவங்களே பல சண்டைகளை போட்டு சண்டைகள்ல இருந்து சமாதானப்படுத்தி அவங்க ஒரு ஃபார்முக்கு வந்திருப்பாங்க. ஆனா இந்த சக்தி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்க வந்து வாழ்க்கை ஒரே மாதிரி எப்பவுமே டெய்லி சாக்லேட்டு ஸ்வீட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தா தகட்டிரும், டெய்லியும் வந்து ஹாப்பியா இருந்தா வாழ்க்கை போர் அடிச்சிருமா, அதனால நீங்க அப்பப்ப சண்டை போடுங்க, வேணும்னே ஹர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து இங்க யாருக்குமே டைம் இல்லைங்களா? அவன் வந்துட்டு அந்த ஃபேமிலியை பில்ட் பண்ணி அந்த ஃபேமிலியை வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு ஒரு கோல் செட்டிங்கோட போகிறாங்க. இதுல வேற டைம் பாஸ்க்கு அப்பப்போ நீங்க ஹர்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக தான் ஆகும். இதுக்கு நீங்க ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், அதாவது ஒரே மாதிரி நம்ம புளியோதரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரே மாதிரி டெய்லியும் பிரியாணியா சாப்பிட்டுட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். போர் அடிக்கிறதுக்கு நல்ல வழிகள்ல நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கலாமே தவிர இப்படி நீங்க சண்டை போட்டு தான் நீங்க வந்து ஹர்ட் பண்ணி தான் உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா அது டெவலப் ஆகாது. அது ஒரு பெரிய மிஸ்ட்ரஸ்ட்டை தான் கிரியேட் பண்ணும். கடைசியில உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கொஞ்சம் நெஞ்ச பாண்டிங் எல்லாமே போய் பேட்ச் ஒர்க் கூட பண்ண முடியாது. ஏன் பேச்சு ஒர்க்கு கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ளேயும் பிரேக்கப் ஆயிரும், டிவோர்ஸ் ஆயிரும், கல்யாணம் ஆயிருந்தா. ஸோ லைஃப் வந்து போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஹர்ட் பண்ண தேவையில்லை. உங்களோட அன்பை டிஃப்ரெண்ட் விதமா நீங்க காட்டலாம். அதாவது 555 ரூல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். 5 டேஸ்க்கு ஒரு தடவை அவுட்டிங் போறது, அதாவது வீக்கெண்ட்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க பார்ட்னரா பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, படத்துக்கு போறது, இந்த மாதிரி 5 டேஸ் ஒன்ஸ், அதாவது எவ்ரி வீக் நீங்க வந்துட்டு வெளியில போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும், ஒரு புது புது தாட்ஸ் வரும். அண்ட் எவ்ரி 5 வீக்ஸுக்கு ஒரு தடவை அவுட் ஸ்டேஷன் போகிறது, அதாவது நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு வெளியூருக்கு போங்க. ஸோ இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இன் அண்ட் அரௌண்டில் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஒரு 2 டேஸ் வெளியில் போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதே ஆம்பியன்ஸில் வீட்லேயே இருந்துட்டு இருக்கோம், ஒரு போர் அடிக்குது, வெளியில் போயிட்டு வந்தோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். தென் 5 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை லாங் டூர் பிளான் பண்ணுங்க. லைக் ஒரு 5 டேஸோ 1 வீக்கோ எங்கேயாவது போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி, உங்க ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி நீங்க ரிசார்ட் புக் பண்றது, வேற ஸ்டேட் போறது, இதை வந்து எக்ஸ்போஷர் தெரப்பின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க புதுசா நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க, வேற மக்கள், வேற இடம், வேற ஆம்பியன்ஸ், என்விரான்மெண்ட், இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்க மைண்டுக்கும் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். உங்க பேரோட, உங்க பார்ட்னரோட ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்ல போய் நீங்க டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். இந்த 555 ரூலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். இன்ஸ்டன்ட் நீங்க உங்க பார்ட்னரா ஹர்ட் பண்ணணும், விளையாட்டுக்கு கூட அவங்க கூட சண்டை போட்டு அவங்க மனசை காயப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா, உண்மையான அன்பை காட்டணும்னு நினைக்கும் போது கூட அவங்களுக்கு அந்த மனசு, அந்த கண்ணாடி மாதிரி தானே மனசு, உடஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அதை எப்படி நீங்க ஒட்ட வைக்க முடியும்? அதே லவ் அப்படியே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகும்னு சொல்ல முடியாது. லவ் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதை பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.